ரொம்ப நாளா என் பையன் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வீடியோ பார்த்தான். அதுல நாய்க்குட்டிக்கு சாப்பாடு ஒருத்தவங்க வச்சுட்டு இருந்தாங்க. "அம்மா இவங்க பாரும்மா, இவங்கள நேர்ல பார்த்தா ரொம்ப நல்லாருக்கும்ல" அப்படின்னு ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொன்னான். அத வந்து இன்னைக்கு நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் பையன ஸ்கூல் போயிட்டு அங்கருந்து அழைச்சுட்டு இங்க வந்துட்டேன். இது எந்த இடம் அப்படின்னா, தவமொழி ஃபவுண்டேஷன், உமாராணி அவங்களுடையது. ஸோ, அங்க தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோ, அல்லது சொல்லிட்டோ வந்தோம்னாக்க, நேர்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படின்றதுனால, சொல்லாம அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நம்ம சடனா வந்தாச்சு. அதேபோல ஸ்ரீக்கும் எங்கே வந்திருக்கோம்னு தெரியாது. யார பார்க்க போறோம்னு தெரியாது. ஸோ 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன். வீடியோ எடுத்துட்டே அப்படியே போனேன். அந்த பக்க பக்கத்துல நிக்கிற அந்த தம்பி வந்து, "அக்கா வீடியோலாம் எடுக்கக்கூடாதுக்கா" அப்படின்ட்டாப்புல. சரின்னு நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். உள்ள போனா அவ்ளோ க்ரவுடுங்க. போன உடனே நான் சொல்றத அவங்க காதுல வாங்கல. "ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்ட்டு" சாப்பாட போட்டு கையில குடுத்துட்டாங்க. நாங்களும் உட்காந்து வயிறார சாப்பிட்டோம். வெண்டைக்கா போட்டு காரக்குழம்பு, எங்க அம்மா கையால சாப்பிடுற மாரி இருந்ததுங்க. அவ்வளவு டேஸ்ட்டு. சான்ஸே இல்ல. நான் சும்மா வீடியோக்காக சொல்லல. அவங்கள்ட்டயும் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்ற விஷயத்த பத்தி எதுவுமே நான் டிஸ்கஸ் பண்ணல. அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அந்த ரசம், அ வெண்டைக்கா போட்டு காரக்குழம்பு, அந்த கோஸு இதெல்லாமே வந்து மெனுவா வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. வர்றவங்க அத்தன பேருமே சாப்ட்டு, திரும்ப திரும்ப சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்க. "ஸ்ரீ சாப்ட்டு முடிச்சுட்டு, சின்ன சின்ன வேலைகள நான் பார்த்து தரேன்" அப்படின்னு சொல்லி போய் பக்கத்துல நின்னு வேலைகள்லாம் பார்த்து குடுத்துட்டு இருந்தாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஒரு தாயா. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு, பிள்ளைங்கலாம் வந்துட்டு அங்கிட்டு போணும், இங்கிட்டு போணும், விளையாடணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா என் பையன் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே, மத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது பார்க்குறதுக்கு. அ அதேபோல ஸ்ரீயோட காலடியில பார்த்தீங்கன்னா, ஒரு பைரவர் படுத்திருப்பாரு. அவர் பேர் வந்து காலா. ரொம்ப செல்ல பிள்ளையாம் அவங்களுக்கு. ஸோ அவரு இஷ்டப்பட்ட இடத்துல அப்படி படுத்திருப்பாரு போல. ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தாங்க இன்னைக்கு எங்களுக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்றது அப்படின்றது வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நெனைக்கிறேன். ஸ்ரீக்கு அம்மாவா இருக்கிறத இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப பெருமையா நெனைக்கிறேன். இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் உமாராணி சகோதரிய வந்து நாங்க பக்கத்துல போய் உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு அலுவல் காரணமா அவங்க வெளியில போயிட்டு அப்பதான் வந்தாங்க. சமையல் வந்து யாரையுமே விடமாட்டாங்களாங்க. அவங்க மட்டும் தான் சமைப்பாங்களாம். அத்தன கிட்டத்தட்ட ஒரு 200, 250க்கு மேலேயே தாங்க இருக்கும் சாப்பிட்ட நபர்களோட எண்ணிக்கை. நான் உட்கார்ந்து பார்த்ததுனால சொல்றேன். அத்தன பேருக்கும் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இந்த சகோதரி சமைக்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே கடவுளோட அனுக்கிரகம் இவங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்குன்னு தான் நான் நம்புறேன். நான் கிட்டத்தட்ட உங்களோட உட்கார்ந்து ஒரு 1 மணி நேரம் பேசினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே. என் பையனோட ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டாங்க. அம் இவங்கள பத்தி இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நெறைய வீடியோக்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க நெறைய விஷயங்கள். ஸோ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். பாருங்க, அங்க இருந்த அந்த காளா, அவர் வந்து நாம வண்டி நிப்பாட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து நம்மள வழி அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா, எந்த அளவு இருக்கு பாருங்க. அவங்களுடைய அவங்களுடைய எண்ணமும், அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணமும் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே காலாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நன்றி.